நாதான் சொல்றேன்ல, எனக்கு தவ்ஹீத் மாப்ள தான் வேணும். என் விருப்பமில்லாம எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? பெரியவங்க சொன்னா கேளு. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு வயசு போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தவ்ஹீத் மாப்பிளைய தேடிட்டிருப்ப? இப்ப நல்லடமா வந்திருக்கு. மாப்பிள சவுதில வேலை பாக்குறதுக்கும் அழகா இருக்காரு, வேறென்ன வேணும்? இதெல்லாம் இருந்தா போதுமா? மார்க்கம்தான் முக்கியம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மாப்ள எனக்கு வேண்டாம். இங்க பாரு, நாங்க சரின்னு சொல்லியாச்சு. இன்னும் 3 மாசத்துல கல்யாணம். சும்மா இதைய சொல்லாம போய் ஆக வேண்டியத பாரு. என் விருப்பமில்லாம எப்படி சரின்னு சொல்வீங்க? என்னடி ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்க? உம்மா எதான் திட்டிட்டாங்களா? என் விருப்பமில்லாம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்காங்க. அதெப்படி உன் விருப்பமில்லாம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? சும்மா சொல்லிருப்பாங்க. இல்ல, இன்னும் 3 மாசத்துல கல்யாணம். என் விருப்பத்தை கேட்காமலே அங்க பேசி முடிச்சாச்சு. அதெப்படி உன் விருப்பத்தை கேட்காம முடிவு பண்ணுவாங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் விருப்பமில்லாம இந்த கல்யாணம் நடக்காது. மா, இங்க வாங்க. என்னாலே எதுக்கு கூப்பிட்ட? எப்படி அவ விருப்பமில்லாம மாப்பிள வீட்டுல சரின்னு சொல்வீங்க? அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். அவ விருப்பமில்லாம கெட்டி வச்சா எப்படி அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்? ஏன் இந்த மாப்பிளைக்கு என்ன குறை? அழகில்லையா, பணமில்லையா? மார்க்கமில்ல. சொன்னா மாற போறாரு. மா, அதெல்லாம் யாரும் மாறமாட்டா. எல்லாம் இருந்தாலும் மார்க்கம் இல்லனா எந்த பயனுமில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே மார்க்கம் இருந்தாதான் திருமணம் முடிக்க சொல்லிருக்காங்க. அது மட்டுமில்லாம அவளுடைய விருப்பமில்லாம இந்த திருமணம் செல்லாது. உன் தங்கச்சிக்காக சும்மா எதான் சொல்லாதடா. இத நான் சொல்லல. கண்ணி கழிந்த பெண்ணிடம் வெளிப்படையான அனுமதி இல்லாமல் மணமுடித்துக் கொடுக்காதீர்கள். கன்னிப் பெண்ணிடம் ஏதேனுமொரு முறையில் அனுமதி பெறாமல் மணமுடித்துக் கொடுக்காதீர்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. ஒரு பெண்மணியுடைய விருப்பமில்லாம அவர்களுடைய தந்தை திருமணம் முடிச்சு வச்சனால அல்லாவின் தூதர் இந்த திருமணத்தையே ரத்து செய்தாங்க. இப்ப சொல்லு, அவ விருப்பமில்லாம திருமணம் முடிச்சு கொடுக்க போறியா? அவங்க கிட்ட சரின்னு சொல்லியாச்சு. இப்போவே போன் பண்ணி வேண்டாம்னு சொல்லுங்க. அவளுடைய வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிராதீங்க. சரி, சொல்றேன்.